யூனிட் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய ஷார்ட்டிங் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்ஸ் ஷார்ட்டு. இந்த ரேடிக்ஸ் ஷார்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய லீனியர் ஷார்ட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் கம்பேரட்டிவ் ஷார்ட்டிங் டெக்னிக்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்துருக்க கிவன் அரேயில் ப்ரீவியஸாக இருக்கிற எலமெண்ட்டை கரண்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டோட வச்சு நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் எது வந்து இருக்கலே ஹையஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த ஹையஸ்ட் எலமெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் எல்எஸ்பி எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 951ன்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா இந்த 1ங்கிறத நம்ம எல்எஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இந்த 9ங்கிறத எம்எஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதில் எம்எஸ்பி டிஜிட்ஸ் வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்குதோ அத்தனை டைம் வந்து நம்மளுக்கு ரொட்டீனாக இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்னா ஷார்ட்டிங் டெக்னிக் வந்து நடக்கும். ஸோ அப்போ அந்த ஷார்ட்டிங் டெக்னிக் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடிக் ஷார்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து யூனிட் பிளேஸ், அதாவது எல்எஸ்பியில் இருக்கிற ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஷார்ட்டட் ஆகும். நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்லாம் ஷார்ட்டட் ஆகும். ஃபைனலாக என்னுடைய எம்எஸ்பி அதில் 100 பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்லாம் ஷார்ட்டட் ஆகும். ஃபைனலாக என்னோடய எலமெண்ட்டை நான் எடுத்து சீக்வன்ஸாக எழுதினேன் அப்படின்னா எனக்கு ஷார்ட்டிங் அரே வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ அதுக்குண்டான அல்காரிதம் ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற அரேயில் இருக்கிறதுலே வந்து எது லார்ஜஸ்ட் எலமெண்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும். ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் தி எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிளேஸ் டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிற அரேயில் 61, 72, 89, ஒரு 92, அடுத்து 65 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்துருக்கிற அரேயில். இல்லை ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற வேல்யூலாம் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், அதில் இந்த ஒரு பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒன்ஸ் பிளேஸில் இதெல்லாம் ஷார்ட் ஆகும். 61 1 ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது 2ங்கிறங்காட்டி 92 வரும், அடுத்தது 72 வரும், அடுத்து 3 இல்லை 5 இருக்குது, அப்புறம் 65 வரும், 89 வரும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஸ் பிளேஸில் இருக்கிற வேல்யூ எல்லாம் ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆகி அந்த வேல்யூஸ் எல்லாமே மறுபடியும் வந்து கொடுக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ரேடிக்ஸ் ஷார்ட்டுங்கிறது. ஸோ ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் லிஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ எம்எஸ்பி வந்து வேல்யூஸ் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்கும், ஒரு சில நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஜிட்டில் இருக்கும். அப்போ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலமெண்ட் எதுன்னு ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து ஃபைன் பண்ணிடுவோம். அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷார்ட்டிங் டெக்னிக்கை ஒரு பிளேஸ் வேல்யூக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது மூலிமா நம்மளுடைய ஷார்ட்டட் அரே வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து கிடைச்சிரும். இதான் வந்து என்னது ரேடிக்ஸ் ஷார்ட் அப்படிங்கிறது. என்னுடைய கண்டினியூஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷார்ட்டோட எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம ஷார்ட்டட் ஆர்டரில் கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரதுக்கு நம்ம ஒவ்வொரு பிளேஸாக வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற லிஸ்ட்லேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 904. அப்போ 904 அப்படிங்கிறதுல எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த 3 டிஜிட்ஸில் இதை வந்து நம்ம யூனிட் பிளேஸ் அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கடுத்து இது வந்து 10 ஸ்பேஸு, இதை வந்து 100 பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ் 1ல் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் கொண்டு வரும். இந்த ஒன் யூனிட் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த யூனிட் பிளேஸை மட்டும் நான் எதில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டரில் கொண்டு வரேன். ஸோ ஆர்டர் பண்ணும்போது இது வந்து ஷார்ட்டிங் பண்ணுறேன். ஷார்ட்டிங் பண்ணும்போது இருக்கிறதுலே லீஸ்ட் எலமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற டிஜிட்டையும் சேர்த்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு கொண்டு வரணும். 0 0 1ன்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 62 0 6 2ன்னு எடுத்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது 3 இல்லை 4. ஆக்சுவலாக 4 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லைங்களா, 2 டைம் எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக எது அக்கறை ஆகுதோ அதுதான் எழுதணும். நான் வந்து இங்கே 074 904 அதனால் 904 வந்து லார்ஜஸ்ட்டு, 074 வந்து லீஸ்ட்டுன்னு எடுத்து எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் எங்கே எனக்கு யூனிட் பிளேஸில் டிஜிட் வருதோ அந்த டிஜிட்டை கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்பர் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிஜிட்டு, நெக்ஸ்ட் அக்கரன்ஸ் என்ன வருதோ அதை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 0 0 5, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 4 6. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டட் ஆர்டரில் ஃபஸ்ட்டு பாஸில் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பாஸ் 2
பாஸ் 2ல் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூலேயே நான் டென்ஸ் பிளேஸில் இருக்கிற வேல்யூவெல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணுறேன். டென்ஸ் பிளேஸில் இருக்கிற வேல்யூவில் நான் ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இருக்கிறதுலையே வந்து லீஸ்ட் வேல்யூ 0. அப்போ 0 வந்து எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு? 1 2 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. அப்போ ஃபஸ்ட் அக்கரன்ஸ் எதுவோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஃபுல் வேல்யூவோட எழுதிடணும். இதுக்கு அடுத்தது செகண்ட் அக்கரன்ஸ் என்னது? 904. அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து தேர்ட் அக்கரன்ஸ் எங்கே? 005. அதை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்தது 4 இருக்கலையே, அடுத்த லீஸ்ட் வேல்யூ எது? 4. அப்போ 4க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது? 046. அதுக்கு அடுத்தது 6 062. அடுத்தது 7 074. இந்த மாதிரி என்னுடைய வேல்யூ வந்து நான் ஷார்ட்டட் ஆர்டரில் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் 3. இது பாஸ் 3ல் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 பிளேஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறேன். 100 பிளேஸில் இருக்கலே லீஸ்ட் வேல்யூ 0. ஸோ 0 வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து அக்கராக இருக்குது. அப்போ இருக்கலே ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து எது வந்து அக்கரன்ஸ் நடந்துருக்குதோ அதை எடுத்து ஃபுல்லாக ரெலவெண்ட்டாக எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 005. நெக்ஸ்ட் 0. அடுத்தது 0 4 6 062 0 7 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வேல்யூ 904 ஒன்று தான் இருக்குது. அதை எடுத்து எழுதிடுறேன். இதை எடுத்து ஆர்டர் லிஸ்ட்டில் எழுதினீங்கன்னா 001 005 046 062 074 904 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஷார்ட்டட் அரே வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரேடிக் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் பிளேஸில் வந்து செக் பண்ணுறோம். இந்த யூனிட் பிளேஸில் இருக்கிற வேல்யூஸை நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு ஒன்ஸ் டென்ஸ் பிளேஸில் இருக்க வேல்யூ, அடுத்து 100 பிளேஸில் இருக்க வேல்யூ, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நான் ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபைனலைஸ்டு ப்ராசஸில் எனக்கு ஷார்ட்டட் அரே வந்து கிடைச்சிருச்சு. இதில் வந்து இன்டிஜர் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஷார்ட் பண்ணுறோம். இந்த ரேடிக் ஷார்ட்டில் பக்கெட் ஷார்ட்டும் வந்து இன்வால்வ் ஆகுது, கவுண்ட் ஷார்ட்டும் வந்து இன்வால்வ் ஆகுது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்பிளேஸ் அல்காரிதமான்னு கேட்டிங்கன்னா நாட் அ இன்பிளேஸ் அல்காரிதம். அடுத்து ஸ்டேபிள் அல்காரிதமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஸ்டேபிள் அல்காரிதம். எப்போனா என்னுடைய அல்காரிதம் என்னுடைய கான்செப்ட் வந்து சப்ரூட்டின் கான்செப்ட்ஸில் வந்து அண்டரில் வரும்போது இது வந்து ஸ்டேபிள் அல்காரிதமாக வந்து இருக்குது. இதுக்கு அடுத்தது ஏன்னா லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ரூட்டின் தான் எனது திரும்ப நம்ம வந்து ஆர்டரைஸ் பண்ணுறோம். அடுத்து நான் அடாப்டிவ் அல்காரிதம். அடாப்டிவான்னு கேட்டிங்கன்னா நான் அடாப்டிவ் அல்காரிதம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய பெஸ்ட் கேஸுக்கு என்னுடைய ரேடிக் ஷார்ட் அல்காரிதம் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n+k அப்படிங்கிற விதத்தில் பர்ஃபார்ம் ஆகுது. ஏன் இந்த இடத்துல வந்து நான் அடாப்டிவ் அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ தேர்ட் லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ சஃபில் ஆகுது. அப்போ எனக்கு பார்ஷியல்லே எனக்கு என்ன கிடைக்கல? ஆர்டர் லிஸ்ட் வந்து ஷார்ட்டட் லிஸ்ட் வந்து கிடைக்கல. அதனால நான் அடாப்டிவ் அல்காரிதம். இன்பிளேஸ் அல்காரிதமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாட் இன்பிளேஸ் அல்காரிதம். ஏன்னா எனக்கு 2 அரே யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரே, எனக்கு கொடுத்துருக்கிற கிவன் லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே. அப்போ என்னுடைய பெஸ்ட் கேஸுக்கு எனக்கு 2 வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா n, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா k. என்னங்கிறது கொடுத்துருக்க லிஸ்ட்டு, கேங்கிறது என்னுடைய வேல்யூஸை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய லிஸ்ட்டு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட் அண்டு ஆவரேஜ் கேஸ்க்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் nk அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரேடிக் ஷார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n+k அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகும். ஆர்டர் ஆஃப் n+k அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகும். இதுதான் வந்து நம்மளுடைய ரேடிக் ஷார்ட் அல்காரிதம். ரேடிக் ஷார்ட் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம கம்பேரிசன் பண்ணி பண்ண போகிறதில்ல. இது வந்து லீனியர் ஷார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா LSBலேருந்து MSB வரைக்கும் கம்பேர் பண்ணும். LSBயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டட் ஆர்டருக்கு கொண்டு வந்து அந்த ஷார்ட்டட் ஆர்டரில் ஒரு ரெலவெண்ட் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த சக்ஸஸிவ் டென்ஸ் பிளேஸில் இருக்க எலமெண்ட்டை ஷார்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து ஷார்ட் பண்ணி கொண்டு வருவோம். இது ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பாசஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக கொடுத்துருக்கிற எலமெண்ட்டை நான் ஷார்ட்டிங் ஆர்டரில் கொண்டு வந்துடுறேன். இதுக்கடுத்து இது வந்து இன்பிளேஸ் அல்காரிதமான்னு கேட்டிங்கன்னா இதில் 2 அரே வந்து யூஸ் பண்ணுறங்காட்டி ஒரு சிங்கிள் அரேயில் நம்மளோட எலமெண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது, ஷார்ட்டிங் பண்ண போகிறது கிடையாது. அதனால இது நாட் அ இன்பிளேஸ் அல்காரிதம். நான் அடாப்டிவ் அல்காரிதமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபைனல் பார்ஷியலாக என்னுடைய அரே வந்து நான் ஷார்ட்டிங் பண்ணும்போதே எனக்கு ஷார்ட்டர் லிஸ்ட் வந்து கிடைச்சிடும். அப்படி கிடைக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கிடைக்கிறது கிடையாது. அதனால இது வந்து நான் அடாப்டிவ் அல்காரிதம். அடுத்து ஸ்டேபிள் அல்காரிதமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், இது வந்து ஸ்டேபிள் அல்காரிதம். ஏன்னா எனக்கு சப்ரூட்டின் கான்செப்ட்ஸ் மூலிமா எனக்கு வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது எனக்கு லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அதனால இது வந்து ஸ்டேபிள் அல்காரிதம். அதே மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் கேஸ்க்கு ஆர்டர் ஆஃப் n + k, அடுத்து ஒர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ்க்கு ஆர்டர் ஆஃப் nk, அதே வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n + k தான் வந்து நடக்குது. ஏன் இந்த இடத்துல 2 எலமெண்ட் ப்ரீவியஸாக பார்த்தா இன்சர்ஷன் ஷார்ட்டு மெர்ஜ் ஷார்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n² log n log n அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அங்கெல்லாம் வந்து சிங்கிள் அரே தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இங்கே வந்து 2 அரே வந்து யூஸ் பண்ணுறங்காட்டி நம்ம என்ன பண்ணுறோம், 2 அரே வந்து யூஸ் பண்ணுறங்காட்டி n + kன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதனுடைய சக்ஸசிவ் கிளாஸ் வந்து ஹீப் ஷார்ட்டில் இருக்கிற அல்காரிதம், அதனுடைய கான்செப்ட், அதனுடைய எக்ஸாம்பிள், அதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இன்பிளேஸா ஸ்டேபிளா அடாப்டிவா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஷார்ட்டிங் டெக்னிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனுடைய கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் சக்சசிவ் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.